மியூசிக் மகிழ்ச்சி. சந்திக்கிறது மிக மகிழ்ச்சி. நேருங்கிறத கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. நேர் இல்லை, நேர் அதாவது ஒரு அசையை நம்ம பிரிக்கும் பொழுது அந்த அசை ஒரு எழுத்து இருக்குதோ அந்த எழுத்து ஒரு குறிலாகும், தனி குறிலாகும். இல்லை தனிக்குறிலோடு ஒரு மெய்யெழுத்து சேர்ந்திருந்தோம், அதான் தனிக்குறில் ஒற்று. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம எடுத்துக்கிறோம் ஆ அப்படின்னு ஒரு ஆர்டிகிள்னா அது ஒரு குறி, அப்போ அது நேர் தான். ஆக்கு ஒரு இம் போடுறோம், அதுவும் ஒரு நேர் தான். இதை நம்ம கா அப்படின்னு ஒரு வார்த்தை எடுத்துக்கிறோம், அது நெடில், அதுவும் நேர். காலுக்கு அடுத்து ஒரு இல், ஒரு மெய்யெழுத்து போறோம் கால், அதுவும் நேர். அதாவது ஒரு குறிலோடு ஒரு ஒற்றோ, ஒரு நெடில், அந்த நெடிலோடு ஒரு ஒற்று சேர்ந்தா அது நேர். அப்போ இப்போ நீங்க சொன்னதுலேருந்து எனக்கு என்ன புரியுதுன்னா, நேர் என்றால் ஒரு தனியாக ஒரு குறில் ஒழித்தால் அதற்கு நேர் என்று பொருள். ஒரு குறிலுடன் ஒரு மெய் எழுத்து சேர்ந்து ஒழித்தாலும் நேர் என்று பொருள். ஒரு நெடில் தனியாக ஒழித்தாலும் நேர் என்று பொருள். ஒரு நெடில் கூட ஒரு ஒற்று சேர்ந்து, அதாவது மெய்யெழுத்து சேர்ந்து ஒழித்தாலும் நேர் என்று பொருள். அடுத்து நீங்க அசை, நிறை அசை, நிறை இப்போ நம்ம இந்த ஒரு சீர்ல நம்ம இப்போ பார்த்தது எல்லாமே நேர் வந்துச்சு. நிறைக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா ரெண்டே அசை தான் இருக்க முடியும். நிறை என்ன இருக்குது, இப்ப ஒரு குறில் வார்த்தை இருந்து அதுக்கு ஒரு நெடில் சேர்ந்ததுன்னா அது நிறை. எப்படி நம்ம சொல்லலாம், இப்ப நீங்க அடா அப்படின்னு வர சொல்றீங்க, பலா பலா அப்படின்னு நீங்க வர சொல்றீங்க. நீங்க நல்ல சம்மர் சீசன் தானே, பலா. அடுத்து இரு குறில் சேர்ந்து வருது. இப்ப நீங்க அடு ஒரு வார்த்தை சொல்றீங்க, அது அப்படின்னு சொல்றீங்க, இருக்கு அது அப்படின்றது எடுத்துக்கணும். இது மலர், இரு குறில்ங்கிறது ஒரு மெய்யெழுத்து சேருது. இந்த காம்பினேஷன்ல வார்த்தைகள் வந்தால், அதாவது இரு குறிலோடு ஒரு ஒற்றுவோ, ஒரு குறில் நெடிலோ, ஒரு குறில் நெடில் ஒற்றோடு ஒரு ஒற்று. அது அங்கே எப்படி ஒரு குறில் ஒரு ஒற்று, நெடில் ஒரு ஒற்று, குறில் தனியாகவோ நெடில் தனியாகவோ இப்படி நேரு சொல்லுவோமோ, இங்க ரெண்டே கான்செப்ட் தான். இரு குறில் ஒரு ஒற்று, இரு குறில் நெடில் ஒற்று, இதெல்லாம் நிறை. இந்த ரெண்டையும் நம்ம பிரிச்சுட்டோம்னா நம்மளுக்கு ஒரு சீர்ல இருந்து அசைகளா நம்ம பிரிச்சுடுறோம். இந்த சந்தம்ங்கிறது என்ன, சந்தத்துக்கு எப்படி ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்கு? இந்த பல வருடங்களுக்கு முன்னாடி நம்ம திருப்புகழ்ல அருணகிரிநாதர், சந்த கவி அருணகிரிநாதர் என்ன சொல்லியிருக்கிறார்? முத்தை திருபத்தை திருநகை அத்திக்கிரை சக்தி சரவண முத்துக்கொரு வித்து குருவரன் என ஓதும் அப்படிங்கிற பாடத்துக்கு முன்னாடி அந்த சந்தத்தை எப்படி பாடுறாரு? தானா நன தானா தன தன தானா நன தானா தன தன தானா நன தானா தன நன தன நானா தானா நன தானா தன தன தானா நன தானா தன தன தானா நன தானா தன நன தன நானா. இத தமிழ்ல தத்தகாரம்னு சொல்லுவாங்க, இத சந்தம்னு சொல்லுவாங்க. இந்த சந்தம் தானா நன தானா தன தன தானா நன தானா தன நன தானா நன தானா தன நன தன தானா. இது அசை பாருங்க. அது கூட அருணகிரிநாதர் என்ன பண்ணியிருக்காரு பாருங்க, அதுதான் மகிழ்ச்சி. நேர் நேர் நிறை நேர் நேர் நிறை நிறை நேர் நேர் நிறை நேர் நேர் நிறை நிறை நேர் நேர் நிறை நேர் நேர் நிறை 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 நேர் 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 நிறை நேர் நேர் நிறை நிறை நேர் நேர் நிறை நேர் நேர் நிறை நிறை நேர் நேர் நிறை நேர் நேர் நிறை 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 நேர் நேர் அசை. அப்போ நம்ம நண்பர் சொன்ன மாதிரி இப்போ அந்த நேர் நேர் நிறை தேமாங்கனி, தேமாங்கனி தேமா கருவிலம் தேமாங்கனி தேமா கருவிலம் தேமாங்கனி தேமா கருவிலம் புலி மாங்காய் தேமாங்கனி தேமா கருவிலம் தேமாங்கனி தேமா கருவிலம் தேமாங்கனி தேமா கருவிலம் புலி மாங்காய். இந்த சந்தமானது எப்படி முத்தை தருவத்தை நிறைய மாறுது பாருங்க. அதே மீட்டர், அந்த மெட்ரிக் ஃபுட். முத்தை தருவத்தை திருநகையத்திக்கிரை சக்தி சரவண முத்து கொருவித்து குருவரன் என ஓதும். முத்தை தருவத்தை திருநகையத்திக்கிரை சக்தி சரவண முத்து கொருவித்து குருவரன் என ஓதும். இப்போ
இந்த தத்தங்காரம் பாடி இந்த சந்தம் பாடும்போது ஆல்ரெடி அங்கே சண்முகப்பிரியா ராகம் எப்படி பியூட்டிஃபுல்லாக வந்துருச்சு பாருங்க. இதுதான் அந்த ராகத்திலையும் சண்முகப்பிரியாவில் இருக்கிற சுரங்கள் சேர்க்கை, அந்த அசை சேர்க்கை, அந்த அசையாகப்பட்டது சீராக மாற்றப்பட்டு அந்த சீரானது முத்தை திருப்பத்தை திருநகை என்ற வடிவம் எடுத்திருக்கு. அது சந்திக்கல ஒரு முக்கிய என்னன்னா, என்னுடைய மனைவி ஒரு நல்ல முருக பக்தர். அவங்க மனசுல ஒரு பாட்டு ஒரு செய்யல உருவாக்கிறது. அவங்க என்ன சொல்றாங்க, வந்தோம் ஐயா வேலையா, உன்னை தேடி வந்தோம் ஐயா வேலையா அப்படின்னு ஒரு அந்த ஆரம்பத்தை வச்சுட்டு ஆரம் வந்தோம் காவடி ஒரு பாடல் எழுதியிருக்காங்க. அந்த செயலுக்கு ஒரு நல்ல ஒரு ராகம் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அது சிறப்பாக வந்தோம் ஐயா வேலையா, உன்னை தேடி வந்தோம் ஐயா வேலையா, காலார நடந்து வந்தோம் காவடி தூக்கி வந்தோம், வந்தோம் ஐயா வேலையா, உன்னை தேடி வந்தோம் ஐயா வேலையா. மிக்க மகிழ்ச்சி. வந்தோம் ஐயா வேலையா, உன்னை தேடி வந்தோம் ஐயா வேலையா, காலார நடந்து வந்தோம் காவடி தூக்கி வந்தோம். முதல்ல வரியை கொடுத்து வரிக்கு டியூன் போடணும். ஏன்னா வரிக்கு கொடுத்து வரிக்கு டியூன் போடுறதுல உங்களுக்கு இயல்பாகவே அந்த சங்கீதத்திலையும் அந்த இலக்கணத்திலையும் நாட்டம் நல்லா இருந்தால் தான் உங்களுக்கு அந்த வரியில் ஒரு எழுத்தையோ ஒரு வார்த்தையை கூட மாற்றாமல் நம்மளால் டியூன் போட வேண்டும். ஓகே, வந்தோம் ஐயா வேலையா அப்படிங்கிற ஒரு இந்த டெக்ஸ்ட் எடுத்துக்கும் போது வந்தோம் ஐயா, வந்தோம் ஐயா. இப்போ உங்களுக்கு இலக்கணத்தில் உங்களுக்கு நாட்டம் வந்தோம் ஐயாங்கிறது எப்படி பிரிக்கலாம்னு நீங்கள் சொல்லுங்கள். வந்தோம் ஐயா அப்படின்ற ஒரு சீரை எடுத்துட்டோம்னா அந்த சீரில் இருக்கிறத நம்ம அசையா பிரிக்கிறோம். அப்போ நம்ம ரெண்டாவது பிரிக்கணும். ஒன்று இதில் வந்து நேராக இருக்குதா இல்லை நிறைய இருக்குதா, இந்த ரெண்டு அசைகளும் நம்ம பார்க்கணும். வந்து அப்படின்னா ஃபஸ்ட்டு பிரிக்க முடியாது. வா இந்து. அப்போ வா என்பது ஒரு குறில், அதை பற்றி இருக்கிறது ஒரு மெய் எழுத்து. அப்போ குறில் ப்ளஸ் ஒற்று அப்படின்னா அது நேர், வந்துன்றது நேர். அடுத்து வரும் தோம். அங்கே பார்த்தீங்கன்னா வந்தோம் அப்படின்ற வார்த்தை இருக்கும், தோ அப்படின்னு ஒரு வார்த்தை. அந்த தோ என்பது நெல். நெல் கூட தனியாக தான் பிரிக்க முடியும். அதுக்கடுத்து நெல் எடுத்து குறிலோடு தான் பார்க்கணும் இல்லை, ஏன்னா மயிர் வருது எனக்கு. அப்போ தனி நெடிலாக தான் பார்க்கணும். அந்த நெடிலும் ஒரு நேர். ஓகே, அதுக்கடுத்து மையா அப்படின்ற வார்த்தை பார்க்கணும். அந்த மையா என்றதை பார்க்கணும். மை ஒரு நெடில், நெடுக்கு எடுத்து ஒரு ஒற்று வந்தா கூட அதை பார்க்கலாம். அங்கே ஒற்று இல்லை, அப்போ மையும் ஒரு நெடில், அது ஒரு நேர். யா அதே போல அது ஒரு நேர். அப்ப நாலுமே நேர் 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 வருது. இந்த நேர் 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 வரும்போது நம்ம என்ன சொல்றோம், இதை வந்து ஒரு ஃபார்முலா என்ன சொல்றாங்க, நேர் நேர் நேர்னா தே மா தன் பூ. அப்ப இந்த முதல் சீரை எடுத்து பார்க்கும்பொழுது இதுல நாலு அசை. அந்த நாலு அசையும் நேர்லயே முடியறதுனால இது தேமான் தன் பூ. ஓகே, வந்தோம் ஐயா வேலையா. ஓகே, நீங்க இப்ப வந்தோம் ஐயாங்கிறத நாலு நேரம் வந்தோம் ஐயா ஒரே வார்த்தை, அதனால தேமாந்தன் ரெடி. எக்ஸலண்ட். தேமான் வந்தா வந்தோம் ஐயா, யூ ஆர் பிரேக்கிங் இன்டு தந்தோம் ஐயா. அப்ப வந்தோம் ஐயான்னு மாறிடுது. வந்தோம் தோங்கிறது வந்தோம்னு வச்சுட்டு ஐயான்னு போட்டோம்னா அதுக்கு தேமா ஓகே. பட் வந்தோம் ஐயா பிகம்ஸ் பிகாஸ் அந்த தோமையும் ஐயையும் சேர்த்து தோம் மைன்னு மாற்றிடுறோம். அப்போ நமக்கு வந்து இதே அடுத்தது நம்ம பார்க்கணும். வந்தோம் ஐயா வேலையா. இந்த வே அப்படின்ற நீங்க எடுத்துட்டீங்கன்னா வேலை ரெண்டு இடத்துல தான் பார்க்கணும் நம்ம. ஆனா வேயும் நெடில் லையும் நெடில், அப்ப தனித்தனியா பார்க்க முடியும். அப்ப வே ஒரு நேர், லை எடுத்துட்டு அதுக்கு அடுத்த வார்த்தை நம்ம பார்க்கணும். அடுத்த எடுத்து பார்க்கணும். லை எடுத்து என்ன எடுத்து வருது, யான்னு வருது, அதுவும் நெடில். அப்ப தனித்தனியா தான் பார்க்க முடியும். அப்ப மூன்று அசை, வே ஒரு அசை, லை ஒரு அசை, யா ஒரு அசை, மூணுமே நெடிலா இருக்கிறதுனால மூணுமே நேர் நேர் நேர். அப்ப தே மா ஃபர்ஸ்ட் வந்தனால தேமான்னு சொல்றோம். நேர் நேர் தேமா நம்ம 10ஆவது படிச்சிருக்கோம். நேர் நேர் புளிமா அப்படின்னு படிச்சிருக்கோம். இந்த தேமா மீண்டும் ஒரு நேர் வரதுனால அது தேமாங்காய். அப்போ ஃபர்ஸ்ட் இருக்கிற முதல்ல நம்ம ஒரு சென்டென்ஸ் எடுத்துட்டோம். அந்த முதல் வரியை கொடுத்துட்டோம்னா அதுல 2 வகையான சீர் இருக்குது. அந்த இந்த சீர்ல முதல்ல இருக்கிறதுல வந்து 4 அசை இருக்குது, ரெண்டாவதுல 3 அசை இருக்குது, முதல்ல இருக்கிறது வந்து தேமான் தன்பு, இரண்டாவது தேமாங்காய்.
உன்னை தேடி. அடுத்து உன்னை தேடி. உன்னை தேடி. இரண்டாவது வரி உன்னை தேடி. உன்னை அப்படின்னு எடுத்துட்டோம்னா உன் உன் குறில் ஒற்று. ஓகே. அப்போ நேர் நேர். கரெக்ட். நை தேடி. நை ஒரு நெடில். நெடில் ஒற்று. உன்னை நெடில் ஒரு ஒற்று. நை அதுவும் நேர். நேர். தேடி. தே நெடில். தே நெடில். அது புரிதல் புரிதல் வருது. அப்போ தனித்தனியாக நீங்க பிரிக்க முடியும். அதுவும் நேர் அது நேர். இப்போ இல்லை எல்லாமே நேர் நேர் நேரே வருது. அப்போ மீண்டும் தேமாந்தன்பு வருது. தேமாந்தன்பு ஒழிக்குது. ஓகே. ஓ சரி. தேமாந்தன்பு தேமாங்காய் திரும்பியும் தேமாந்தன்பு வந்தோம் ஐயா வேலையா. அதேதான். அப்போ தேமாந்தன்பு தேமாங்காய் தேமாந்தன்பு தேமாந்தன்பு தேமாங்காய். இதுதான் இப்போ ஆசையா இருக்கு. இப்போ நேர் 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 அதை சீரா பிரிக்கும் போது தேமாந்தன்பு தேமாங்காய் தேமாந்தன்பு தேமாந்தன்பு தேமாங்காய். ஓகே. இப்போ இன்னைக்கு நமது ஒரு மாணவர்கள் மியூசிக் கிளாஸில் வந்து சஞ்சய் மேனன் பக்கத்தில் இருக்கிறாரு. இசையில் நீங்கள் ஆல்ரெடி என்ன சொன்னீங்க? அண்ணாங்கிறது தன் என்பது குறில் ஒற்று, நான் என்பது நெடில், அதுவும் ஒரு நேர். நேர் நன் குறில் ஒற்று நேர், நான் என்பது நெடில் நேர். ஸோ நேர் 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 நேர். ஓகே. இதோட அசை பாருங்க. பாத்தீங்களா? அசை நாலசை மூவசை. நாலசையும் ஒரு மூவசையும் சேர்ந்து இருக்கு இந்த பாடல்ல. நாலசை என்னது? தேமாந்தன்பு. மூவசை என்னது? தேமாங்காய். அப்போ தேமாந்தன்பு தேமாங்காய் தேமாந்தன்பு தேமாந்தன்பு தேமாங்காய் தேமாந்தன்பு தேமாங்காய் தேமாந்தன்பு தேமாந்தன்பு தேமாங்காய் தேமாந்தன்பு தேமாங்காய் தேமாந்தன்பு தேமாந்தன்பு தேமாங்காய். பாத்தீங்களா? அந்த நேர் 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 நாலசை, நேர் 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 மூணு அசை. அந்த நாலசை தோமையா வேளையா வந்தோமையா வேளையா உன்னை தேடி வந்தோமையா வேளையா உன்னை தேடி வந்தோமையா வேளையா உன்னை தேடி வந்தோமையா வேளையா. ஒரு ரெண்டாவது லைனுக்கு போறோம். தானான கணனனா தானான கணனனா தானான கணனனா தானான கணனனா தானான கணனனா தானான கணனனா தானான கணனனா. இதோட அசை பாருங்க. நேர் 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 நிறை நேர் 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 நிறை நிறை நேர் நேர் தேமாந்தன்பு தேமாங்காய் தேமாந்தன்பு தேமாந்தன்பு தேமாங்காய் தேமாந்தன்பு தேமாங்காய் தேமாந்தன்பு தேமாந்தன்பு தேமாங்காய் தேமாந்தன்பு தேமாங்காய் தேமாந்தன்பு தேமாந்தன்பு தேமாங்காய். இந்த ஃபார்ம் ஆஃப் மியூசிக் வந்து ஸ்ட்ரோஃபிக் ஃபார்ம். ஸ்ட்ரோஃபிக் ஃபார்ம் அப்படின்னா என்னன்னா, ஒரே பாடலோட டியூன் அடுத்தடுத்த வரிகள் வரும்போது அடுத்தடுத்த வேர்ஸ் ஸ்டான்ஸாவில் வரிகள் மாறுது, டியூன் சேமாக இருக்குது. இதுதான் ஸ்ட்ரோஃபிக் ஃபார்ம். இந்த பாடல் தன்னானன்னா தத்தகாரத்து சந்தத்திலையும் பாட போகிறாரு. சந்தை பாடி முடிச்சுட்டு அசையில் பாட போகிறாரு. அசையில் பாடி முடிச்சுட்டு சீர்லையும் பாட போகிறோம். சீர் முடிச்சுட்டு வரியாகவும் பாட போகிறோம்.
இது எல்லாத்தையும் இந்த பரிணாமங்களை நம்ம வந்து ஒரு இசையமைப்பாளர் டியூன் பண்ணும்போது அந்த தன்னானன்னாங்கிற சந்தம் எப்படி அசையா மாறுது, அசை எப்படி சீரா மாறுது, அந்த சீர் எப்படி வரியா உருவெடுக்குதுங்கிறத இந்த பரிணாமங்களை இப்போ ட்ராக்கோட பாட போறோம். எல்லாரும் கேட்டு மகிழணும்.